அகமதாபாத் வந்தோம் நானும் அண்ணனா. அண்ணன் ஒரு பிஜேபி, நான் ஒரு திமுக காரன். அதான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்காப்புல, குஜராத் பயங்கரமா இருக்கும், குஜராத் மாடல் அது எப்படிதான் இருக்குன்னு பாப்போம்ட்டு. சரி வாங்க போய் வீதி உள்ள போய் பாப்போம் வானே அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கு. பாப்பா 2 பேரும் வாங்க பாக்கலாம். எதுக்காக மோடியை சிஎம்ல இருந்து பிஎம் ஆகினாங்கன்றத தெரிஞ்சுக்க போறோம். நம்ம தமிழ்நாடு கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுல இருக்கு. காலையில இந்த டைம் நம்ம ஊர் எவ்வளவு டிராபிக்கா இருக்கும் பாருங்க. மக்கள் போறாங்க வராங்க, ஆனா எவ்வளவு ப்ராப்பரா ரெகுலாரிட்டி இருக்கு பாருங்க. இந்த பாப்போம் வாங்க, வெளியில போனா தெரியும். பாப்போம் ரோட்ல பாக்கு போட்டு துப்புறது வெளியில கஜா பாத்தி மாதிரி இருக்காங்க. அப்புறம் என்ன, இதுதான் மோடி காக்கசம். ஜெய் ஸ்ரீராம். ஓ ஜெய் ராவணா. உண்மையிலே கிளீனா இருக்கு. அதை ஒத்துக்க மாட்டாங்க பாத்தீங்களா? என்ன ஒத்துக்கிறான்? திராவிட மக்கள் கிட்ட இருந்து உண்மை வந்துடுச்சு, மோடி தான் பெஸ்ட்னு. ரோடு பாருங்க, டிராபிக் இல்ல, நல்லா கிளீனா இருக்கு. நம்ம மக்கள் கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஆனா யாரோ ஒருத்தர் பான் பராக் போட்டிருக்காரு, போட்டாரு. அங்க எங்க நடக்கிற விஷயம் தான், 1-2 பேர் இருப்பாங்க. அங்க பாருங்க எங்க தலைவரோட இது எடுங்க சார். டெவலப்மெண்ட் எங்க இருக்குன்னு பாத்துக்க. பின்னாடிதான் இருக்கு வாங்க பாருங்க. காலையில 11 மணிக்கு நம்ம ஊர் எவ்வளவு டிராபிக்கா இருக்கும். பரவாயில்ல, டிராபிக் இல்ல, பாருங்க நல்லா கிளீனா இருக்கு. எவ்வளவு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, பெரிய சிட்டில எவ்வளவு மரம் வளர்த்திருக்காங்க பாருங்க. நம்ம ஊர்ல மரமே இருக்காது. ரோடெல்லாம் எங்க பிளாட்ஃபார்ம் எல்லாம் பக்காவா இருக்கு. பிளாட்ஃபார்ம் எல்லாம் கிளீனா இருக்கு. சைட்ல எல்லாம் வண்டி நிப்பாட்டாம கிளீனா வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல மாதிரியே ஸ்டால் போட்டிருக்காங்க ரோட்ல. ப்ராப்பர் சிட்டி ரோடு உள்ள வரோம். நம்ம மக்கள் கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. பக்கத்துல ஒரு மால் இருக்கு. இங்க பாத்தீங்களா, நம்ம ஊர்ல ஈவி வீக்கிலே பார்க்க முடியாது. அதெல்லாம் ஏப்பா இந்த பிஇவி எங்க இல்லாமையா இருக்கு? எங்க ஒண்ணும் வரவே இல்லையா? எங்க பார்த்தாலும் தெரியுது. இது எங்க இருக்கு நம்ம ஊர்ல? அண்ணே மகேந்திரா ஈவி நீ பாக்கல? எங்க பார்த்தாலும் தெரியுது அண்ணே. பிளான்ட் அங்கேயும் இருக்கு, இங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கு பெரிய பிளான்ட். இங்க பாருங்க மக்களே, எவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஆனா உண்மையிலே கிளீனா இருக்கு. அதை ஒத்துக்க மாட்டாங்க பாத்தீங்களா? என்ன ஒத்துக்கிறான்? திராவிட மக்கள் கிட்ட இருந்து உண்மை வந்துடுச்சு, மோடி தான் பெஸ்ட்னு. நம்மளால தலைவன் கிளீனா இருக்கு. ரஷ் இல்ல, கிரௌட் இல்ல. ஏன்னா எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் எல்லாம் இங்க ஜாலியா இருக்கு. அப்ப திருவிழா தேவைக்கு மட்டும் வருவாங்க, மீதி எல்லாம் நம்ம ஊர்ல இருக்காங்கல்ல. திருவிழா நியூ இயர்க்கு இங்க வந்துருவாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் இருக்கீங்க, இவ்வளவு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது சென்னையில. ஆனா காலையில வெயில் கூட அவ்வளவா அடிக்கல, எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு வராங்க. எல்லாத்துக்கு நடக்க முடியாது. வருவாங்க, அடுத்த ஆட்சி நாங்க தான். மலரும். இந்தியா ஃபுல்லா ஜெய் ஸ்ரீராம் மலரணும். ஆமா மலருது. அப்பதான் இந்த மாதிரி வார்டுக்கு 10 ஓட்டு வாங்குறத கூட வாங்க, 10ல இருந்து 20 வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்களா, ஸ்கூல்லயே பசங்களை லாயர் ஆக்கி பாக்குறாங்க. எங்க பாப்போம் அங்க பாருங்க. அவன் சும்மா கட் அவுட்ல வரைஞ்சு வச்சிருக்கானே, நீ ஒரு ஆளு. அது மாதிரி டியூன் பண்றாங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி எஜுகேஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் வரணும். உண்மையிலே வேற லெவல்ல இது. ரோடு இதெல்லாம் நீட்டா வச்சிருக்காங்க, அழகா இருக்கு பாருங்க ரோடெல்லாம். உண்மையிலே அகமதாபாத்ங்கிறதுனால அப்படி இருக்கு போல. உள்ள போய் பார்த்தா தெரியும், நம்ம இருக்கிற சிட்டிக்குள்ள இருக்கோம், அதனால அப்படி இருக்கு. எது பக்கம் போய் பார்க்கணும் உள்ளுக்குள்ள. அகமதாபாத்ல சமர்பதி ரிவர் இருந்ததுல, அந்த பிரிட்ஜ் நைட்டு நல்லா இருந்தது. நைட்டு நல்லா இருந்தது பார்த்தோம். மேல இருந்து இறங்கும் போதே அது நல்லா இருந்தது. இது இந்த லுக் அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்தா நம்ம மயிலாப்பூர், நம்ம திராவிட அரசு மேல பிறக்கும் போதே பான் வித் கோல்டு ஸ்பூன் இல்ல. இதெல்லாம் இப்ப என்ன வாட்ஸ்அப் குரூப்ல வந்துச்சா? மோடி வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு பிஜேபியில வச்சிருப்பீங்களா, அதுல வந்துச்சா? இதான் நம்ம தமிழ்நாட்டுல நடக்குமா? அண்ணே சும்மாவானே ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி இருக்காம. இங்க பாருங்க, வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்றாங்க. ஆமா பண்றாங்க, வெஜிடபிள்ஸ் இப்படி சொல்லி வச்சிருக்கீங்க. ஊர்ல மிடில் கிளாஸ் மக்கள் கிட்டே கார் இருக்கு, ஆனா டிராபிக் அவ்வளவு இதுவா இல்ல. அப்படின்னா கார் இல்லைன்னு அர்த்தம். பாருங்க மக்களே, என்ன எவ்வளவு அழகா கம்யூனிட்டி இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதே மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்குண்ணே, பாத்துக்கோங்க எவ்வளவு அழகா ஓட்டுறாங்க பாருங்க. ரோட்ல யாரும் டிராபிக் மிஸ்யூஸ் பண்ணல. ரோட்ல ஆளே இல்லையே முதல்ல, எல்லாம் அங்க வந்துட்டா அப்புறம் எப்படி இங்க இருக்கும் ஆளு? ஆளு போறாதான் அங்க இருக்கு, சவுகார்பேட்டையில இருக்கு. சிட்டிக்குள்ள 2 பக்கம் மரம் வச்சு எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியும். இங்க பாருங்க, பொல்யூஷன் இல்ல. ஆனா சும்மா அதெல்லாம் கேட்காத, பொல்யூஷன் இல்ல, கொஞ்சம் கிளீனா இருக்கு. எவ்வளவு ஈவி வீக்கல பாக்குற பாருங்க.
நம்மளும் டெவலப் ஆகணும். ஏன் ஈவி வெஹிக்கிள் அங்க இல்லையா என்ன? எங்க இருக்கு? ஏன்னா பச்சை கலர்ல ஆட்டோ ஒன்னா ஈவின்றீங்க போல உங்க ஊர்ல. ஆமா, பச்சை கலர்ல நம்பர் போடுறதா தானே ஈவி. பச்சை கலர் ஆட்டோ கிடையாது. வாங்க. என்னங்க இது இவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாங்க. பரவாயில்ல. இப்ப கேட் 6 கிராஸ் பண்ணிட்டோம். இதுதான் மோடியோட பாலிசி. எவ்வளவு அழகா ஆக்கியிருக்காரு பாருங்க. எப்படி மலையும் மலை பிரதேசமா இந்த ஊரை இவ்வளவு அழகா தண்ணி கொண்டு வந்து மாத்திருக்காரு பாருங்க. டெவலப் மலை பிரதேசம். ஆமா, இங்க தண்ணியே வரலன்னு சொன்னாங்க முதல்ல. அப்படியா? அவர் வந்ததுக்கு தான் தண்ணி கொண்டு வந்தாரு. எவ்வளவு அழகான ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுங்க. ஹலோ ஹலோ மக்களே, சுத்தி ஃபுல்லாமே எல்லாமே கிளீனா சுத்தி எவ்வளவு அழகா இருக்கு பாத்துக்கோங்க மக்களே. பக்கம்னால அப்படிதான் தெரியுது. அதனால அப்படி இருக்கும். அதான் மேட்டர். வேற சிட்டி இல்லடா, ப்ராப்பர் சிட்டி. உள்ளுக்குள்ள போனா இன்னும் படுகோடமா இருக்கும். நீங்க ஒண்ணும் ஊருக்குள்ள போலங்க. ஒரிஜினல் பூவா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க மக்களே, இங்க பாருங்க, சின்ன கார்ட்டூனிஸ்ட். எல்லாமே ஒரிஜினல். பரவாயில்ல. இதெல்லாம் பார்த்து நம்ம கத்துக்கணும். இது ஒரிஜினலா ஜாஸ்மின் பூவால இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பூ வளரும். அதுலயே இதுக்காக சிறப்பா பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்களா, நம்ம அது என்ன படம் அவதார்ல வந்ததே. நான் வரலையா பாத்தீங்க. இது நம்ம ஊர்ல இருக்கும்ல, இது மாதிரி ஐ லவ் சென்னை பீச் கிட்ட அது மாதிரி